இல்ல அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுக்கு வந்து அந்த தாகம் அடங்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கும். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 65 வருஷமா இன்னைக்கு போய் ஏஐ கத்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் கமல் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ணுது. ஒரு கேமரா கொண்டு வராரு, வீடியோ கேமரால படம் எடுக்கலாம், பெரிய படம் எடுக்கலாம், ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாங்கிறத சொல்றாரு. அப்ப யாரும் நம்பல. உடனே இதை என்ன பண்றாருன்னா அவரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு படம் பண்றாரு, அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம ஃபிலிமே கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அது மாதிரி தான் ஆவிட் எடிட்டிங் முதல்ல மகாநதி படத்துல அவர் தான் யூஸ் பண்றாரு. ஆவிட் எடிட்டிங் கொண்டு எப்படி ஃபிலிமை போய் எப்படி கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணுவீங்கன்னு கேட்கறப்ப அவர் தான் அதை டெமோ பண்ணி காட்டுறாரு. அதுக்கு பிறகு நீங்க ஃபுல்லாக ஆவிட் எடிட்டிங் தான் போயிட்டு இருக்கு. மேக்கப் சொல்லவே வேணும், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண எல்லா மேக்கப்பும் அவர் கொண்டு வந்ததுதான். அந்த சினிமாவை பத்தின ஒரு தாகம் வேகம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் ஒரு இன்டர்வியூ கூட எஸ் முத்துராமன் சார் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, ஜப்பான் கல்யாணம் படத்துக்கு 30 நாள் ஷூட்டிங் பார்த்தோம் ஜப்பானுக்கு. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றப்ப எல்லாரும் பெட்டி பெட்டியாகவும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அது ட்ரெஸ் எது நிறைய வாங்கிட்டு வந்தோம். கமல் மட்டும் ஒரே ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தாரு. என்ன ஒரு பெட்டியில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி யாரும் கிண்டல் பண்ணி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த லென்ஸ், வீ ஃபைண்டர், சினிமா சம்பந்தப்பட்ட ஐட்டமா வச்சிருந்தாப்புல.